ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா சேனல். எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். வீடியோ எடுத்து லேட்டாக தாங்க போஸ்ட் பண்ணுறேன். வியாழக்கிழமை சாயந்தரமே அம்மனை நல்ல நேரம் பார்த்து அழைச்சிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அம்மன் அலங்காரம் செஞ்சு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பூஜை செய்யலாம். நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியங்களை செஞ்சுட்டு பூஜை பண்ணிக்கலாம். அப்புறம் மதியம் ஒரு நைவேத்தியங்கள். ஈவினிங்காக 6 மணி நல்ல நேரம் பார்த்து நான் பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. 108 போற்றி சொல்லணும். இதுனா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லப்போனால், வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் வச்சா எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அவ்வளோ ஒரு மனநிறைவோடு நம்ம கையால் எல்லாமே பண்ணுறது. எப்படி சொல்கிறது, மற்ற நாள்லாம் நம்ம நிறையா வேலை பார்த்துட்டு வரோம். ஆனால் அன்றைக்கி அம்மனுக்கு ஒரு 2 நாளாக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஒரு டயர்டுமே தெரியாதுங்க. அவ்வளோ ஆசையாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குங்க. என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் வரலட்சுமி பூஜையை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பெரியவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு. இது எங்கள் வீட்லேயும் பாரம்பரிய வழக்கமுறை கிடையாது. இதை நான் கேட்டு செஞ்சதுனால எனக்கு ரொம்ப அம்மனை அலங்காரம் செய்யல ரொம்ப பிடிக்கும். ஸோ இது 3வது வருடம் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. எல்லாருக்கும் அம்மனோட அருள் ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.